ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யார் நேத்தல ஒரு பொண்ணு கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டுறாங்க. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? துப்பாக்கி முறையில இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. கோட்டர் பாட்டில பாக்கெட்ல மறைக்கலாம், ஆனா பீர் பாட்டிலே மறைக்கலாம்னு பாக்குறீங்க பாத்தியா? இட்ஸ் நாட். நிறுத்துங்க நிறுத்துங்க. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். இந்த நாய் வயல திட்டு வாங்குறத விட இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடலாம் சார். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? தூக்கு போட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டாங்க. மீண்டும் மீண்டும் அந்த தப்பு செஞ்சுருந்தா நாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே திமுக இதுல எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்ப விஜய் வந்து குழந்தைங்க மேல கை வைக்கிறதுக்கே இப்ப பயப்படுறானுங்க. ஏன்னா உடனே தூக்குதான், தண்டனை எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த முடிவு ஃபர்ஸ்ட் அவரே எடுத்திருந்தாருன்னா அவரே ஆட்சியில தான் இருந்திருப்பாரு. இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. தனியா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமேல் எவனாவது கற்பழிச்சானா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை, அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் மு க ஸ்டாலின். இப்ப குழந்தைங்கள நம்பி விட்டுட்டு பக்கத்து வீட்டுல கூட நம்பி விட்டுட்டு போறோம். ஏன்னா ஐயோ நம்மள தூக்குல போட்டுருவாங்கன்னு ஒரு பயம். இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தா உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரு தகுதி போதுடா, சாகர வரைக்கும் நீ வேலை செய்யறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்னோட மாபெரும் வேண்டுகோள், தயவு செஞ்சு நான் போட்ட ஓட்ட எனக்கு திருப்பி குத்துருங்க. நக்கல்யா அவனுக்கு. ஏன்னா நான் வந்து டிவிகேன்ற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். நீங்க எல்லாம் மனசாட்சி இல்லாத விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு இப்ப அவங்க பண்றது வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்ல. காரணம் எல்லாம் கேட்காதீங்க, ஏகப்பட்ட காரணம் இது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மக்களுக்கு நல்லது பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதே வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால வந்து என் ஓட்டை திருப்பி குத்துருங்க. ஏன்னா அது என் ஓட்டு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதை நான் யாருக்கு போடணும்னு நினைக்கிறேனோ நான் மாத்தியோட போட்டுக்கலாம். சோ அது திருப்பி விடுங்க, நான் வேற ஒரு புது கட்சிக்கு போட்டுக்கிறேன். அப்படி சொல்லாதடா சதீஷே, காசு வேணா தரேன் ப்ளீஸ்டா. நாட்டுகிட்ட சாகலாம். தூத்துக்குடியில் வருகிற 26ஆம் தேதி தொடங்க உள்ள பனிமய மாதா பேராலய திருவிழா பொருட்காட்சியில் இடம் பிடிப்பது தொடர்பான தகராறில் மற்றொரு தரப்பின் நாற்காலிகள், டியூப்லைட் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் திவாகர், ஆண்ட்ரோ மற்றும் சாமிக் உள்ளிட்ட 10 பேர் மீது தென்பாக காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவனை கொன்னிடலாமா? அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கு? அறிவில்ல, தெரியலடா. உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன், உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு எல்லாம் கிடையாது. தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஓங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. தட்டிரலாமா? தட்டிரலாமா? கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிடலாமான்றீங்க. பார்ட்டி ஃபண்ட் பத்தி கேட்டப்போ எதிர்க்கட்சி ஓடிட்டாங்களாம். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் தைரியம் இருந்தா எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ முதல்வர் வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருந்தாரு. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? கடந்த 2 மாசத்துல மட்டும், அதாவது தாவேக ஆட்சி அமைத்த இந்த 62 நாட்கள்ல மொத்தமா 10 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு.
அதே சமயம் இன்னொரு பக்கத்துல 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இதே தாவேக அரசு. புரியலையே. சொல்றேன்ப்பா. இப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கை இருக்கு, அரசு பள்ளிகள்ல எடுத்துட்டு வர முடியாது. அந்த அரசு பள்ளிகள் 62 நாட்கள்ல மூடப்படுது. இந்த பக்கமா சிபிஎஸ்இ பள்ளிகள் அதை விடையும் அதிகமா 15 பள்ளிகள் வந்து திறக்கப்படுது. சுத்தி எங்க வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத இது மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை மறைக்கணும். இதை விடையும் எந்த ஒரு பெரிய விஷயம் நடந்தாலுமே ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்துட்டு வருவாங்க. அப்படிதான் இதே பள்ளிக்கல்வித்துறையில பாடநூல் வாரியத்துல லயோலாமணி அவர்களை நியமனம் செஞ்சு 2 நாளா அதை பேசு பொருளா மாத்திட்டு பின்னாடியே 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான அந்த வேலையுமே நடந்துட்டு இருக்கு. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. லஞ்சம் கொடு, பில் பாஸ் செய்கிறேன், கையும் களவுமாக சிக்கிய தாவேக நிர்வாகி. லஞ்ச பணம் வாங்குறது இருந்தா நான் ஏன் சார் என்னோட ஆபீஸ்ல வச்சு வாங்க முடியுமா சார்? பணம் வாங்கணும் அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன்? இது வேணும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால இயற்றப்பட்ட சதிதான் செய்து வேணுனே பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாம மூங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30 ஒண்ணுதான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவா. நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன். 25 ரூபா பேசிட்டு தான் சொன்னது. அது நீங்க 2 ரூபா கேட்டா. என் ஆட்சியில் ஒரு பைசா கூட ஊழல் நடக்காது, யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் என முதல்வர் விஜய் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க 25 ரூபா பேசிட்டு தான் சொன்னது. அது நீங்க 2 ரூபா கேட்டா. அதிகமா பேசிட்டு இல்ல, நான் தான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். நோ, அது எக்ஸ்ட்ரா வேலை தான் இருந்தது. இதுல ஒண்ணும் இல்ல, நான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட பரவாயில்ல. பண்ணிட்டு ஒன்று ரவுண்டா பண்ணி கொடு, இன்னும் ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு விட்டுருங்க. லாபம் இருந்தா கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 30 மீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டா கூட பரவாயில்ல. 19 கொடு, நான் ஒன்னு எதுவும் சொல்ல. 19 கொடு. இப்பதான் பண்ணி ஒரு 20 ரூபா பார்க்காத விடு. 1:30 கொடுறேன். நவீன் போட்டு விட்டுறேன். வீடியோ வந்து மீட்டிங்ல இருக்கிறது தலைவர். தெரியும் எனக்கு தெரியும். நீ மீட்டிங் தான் சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு. ஆமா, அதனால வந்த உடனே போட்டுடலாம். நான் போயிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிடுறேன். சரி, வாங்கிட்டு போட்டுடலாம். சரி, அவன் நவீன் போட்டுரு. அதுதான் போன் பண்ண. மச்சான் யாரும் பார்க்கலல்ல? இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. இவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களோ கடைசி வரைக்கும் அதே கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க தலைவர் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க இறந்துட்டா கூட அந்த சின்னத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் அவங்க அடமெண்டா நினைக்கும் போது அதனால பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரும். புரியுதுங்களா? புரியுதுங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். விஜயோட ஃபேனுங்கிறதுக்காக நீங்க விசில் சின்னத்தை பார்த்து யார் யாருக்கோ ஓட்டு போட்டு நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம யார் யாரு எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கி விட்டீங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. டு பி ஃப்ராங்க், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இது ஃபுல்லாவே வந்து ஃபேன்ஸ் பேஸ்டு எலெக்ஷன் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். யாருமே வந்து இவர் வந்து நல்லது பண்ணுவாரு அப்படின்றது ஒரு நம்பி வந்து போட்ட மாதிரி விட அவங்க வந்து ஃபேன்ஸ் விஜய் வரணும் போட்ட மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தமிழ்நாடோட ஜிடிபி தெரியுமா உனக்கு? பர் கேபிட்டல் இன்கம் என்னன்னு தெரியுமா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தெரியுமா? பாவர்ட்டி ரேட் என்னன்னு தெரியுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னன்னு தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் என்னன்னு தெரியுமா? எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் என்னன்னு தெரியுமா? நம்ம ஊருக்காரன் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குற மாதிரி வெளிமாநிலக்காரன் நம்ம ஊர்ல இருந்து வேலை பார்த்து அவங்க ஊர்ல போய் பங்களாவே கட்டுறானுங்க. இப்படி ஒரு வளர்ந்த மாநிலத்தை ஒரு நடிகர் கையில கொடுத்துட்டீங்களே. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? ஆமா, என்னுடைய உறவினர் தான் நான் 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடி பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த விளக்கம் வெங்காயம் யாரு கேட்டா 100 கோடி மதிப்பெல்லாம் சொத்து 2 கோடி ரிச் பண்ணிருக்கானுங்க. 2% ஆஃப் த வேல்யூ. அப்பனா எவ்வளவு லஞ்சமா கொடுத்திருப்பான்? அது எத்தனை பேர் வாங்கியிருக்கானுங்க? அமைச்சர் கொடுத்தானா? இந்த டீட்டெயில் சொல்லு மேன். சப்ரீசர் லீவுக்கு போய் வேற சப்ரீசர் வந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் அந்த சப்ரீசர் லீவ்ல போனார்? அமைச்சர் இதற்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். ஒரு நாள் மட்டும் லீவ்ல ஏன் போனார்? ஏன் இன்னொரு சப்ரீசர் வந்தார்? தவறு நடந்துருச்சான். எது தவறு? கோயில்ல செருப்பு காண போனா தவறு. இது ஊழல் மேன். நம்மால் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல சங்கி ஈகோ சிஸ்டமே ஆடி போயிடுச்சு.
இதான் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்காருன்னு சொல்லி கதறானுங்க ட்விட்டர்ல. அவன் சேகர் பாபு சார்லாம் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. அவர் போன ஆட்சியில எவ்வளவு கோயில் நிலங்களை மீட்டு கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொழுந்துட்டு இருக்கானுங்க. வேற வழி இல்ல, இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயில்ல நிக்க வச்சாதான் நிலோட அருமை தெரியும். இந்த ஆட்சி இன்னும் 5 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க, ஸ்டாலின் சாருக்கு கோயிலே கட்டிடுவானுங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயோ பாத்துட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு பேசிட்டு தொட்டுட்டு ஐயோ நான் அதை பார்த்து நீ பாத்துங்க நம்ம தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். I feel very happy today because he's a cutest man. He's so beautiful. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவெல்லாம் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க ஒன் டைம் நிலா அவரை பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்கெல்லாம் போறோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவர் நல்ல ஆட்சி நல்லா பண்றாரு. நாயே எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? தமிழ்நாடு ஒரு நாடு மாதிரியா இருக்கு. ஒரு ரேப் கேஸுக்கு பேசுறது இல்ல, ஒரு ஆணவ கொலைக்க பத்தி பேசுறது இல்ல. ஊர்ல அவ்வளோ கேசஸ் வந்துட்டு மக்களை கொல்றாங்க, மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு அத்தனை பேரோட வீட்டை இடிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. ஆன்லைன்ல பெண்களை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்றாங்க. அந்த நாடு நாடாவாடா இருக்கு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். எங்க தலைவர் போப்புல் கட்சி சட்டையில சும்மா சூப்பரா வந்திருக்காரு. வெரி சூப்பர் டிவி தலைவா வாழ்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? எல்லாரும் மத்தியில வந்துட்டு ஓடுறவங்க மத்தியில ஒருத்தருக்கும் நின்னு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பெருசா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். சைக்கோ, இதுங்களும் ஒரு சைக்கோ. சூப்பரா இருக்கு கட்சியே. இந்த சைக்கோ கட்சிங்களுக்கு கிட்ட தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாடு பாதிக்குது. அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. அவரு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் காலையில சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட கத்துவாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அங்க எதுவுமே இல்ல. சோ அதனால அவங்க எது சொன்னாலும் கத்ததான் செய்வாங்க. சரியான லூசு கூடமா, லூசு கூட. அவங்க கிட்ட நீ போயிட்டு பிரச்சாரம் பண்ண என்ன, காலைல சாப்பிட்டேன்னு சொன்ன என்ன, தூங்கி ஏந்து இப்பதான் வந்தேன்னு சொன்னா என்ன? இப்போ நீ எது சொன்னாலும் அவனுக்கு பைத்தியக்காரனுங்க நல்லா கத்துறானுங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. செம்மையா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூஞ்ச பாக்கும்போது தாங்க முடியலனால. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, வேற லெவல். செம்ம கியூட் பா. இப்படி எடுத்து வச்சதே பா செம்மையா இருந்தது. அமுகு டுமுகு அமால் டுமால். அவர் என்ன செய்ய பார்க்கவே இல்ல. யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தற்கொலை கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் செய்யும். அடிச்சுக்கவே முடியாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. 258 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ போச்சுன்னா மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா வந்திருக்குது. அப்படின்னா 273 வகுத்தல் 58னா 4 ரூபா 70 காசு வந்திருக்குது. இதே போன மாசம் எவ்வளவு வந்திருக்குது? 206 யூனிட் எடுத்திருக்கேன். எனக்கு பில்லு 263 ரூபா வந்திருக்குது.
206ல -100 போச்சுன்னா 106 யூனிட்டுக்கு எனக்கு பில் எவ்வளவு? 263 வகுத்தல் 106 ₹2.48. இதுல எங்க கரண்ட் பில் நீங்க குறைச்சிருக்கீங்க? ₹2.48 இருந்ததை ₹4.70 ஆக்கியிருக்கீங்க. இதுல யாரை நீங்க ஏமாத்துறீங்க? ஆட்சிக்கு வந்து ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? யூனிட் ஃப்ரீங்கிற பேர்ல கரண்ட் பில் ஏத்திருக்காங்க. அதுதான் உண்மை. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? 19 இடத்துல அடிச்சு கொண்டிருக்காங்க சார். என் பிள்ளை எத்தனை துணி துடிச்சிருப்பான் சார். விட்டுருங்க சார் சொல்லிருப்பானே, அவனுக்கு அது கேட்கலையா சார்? உடைச்ச கையே உடைச்சிருக்காங்க சார். என் தம்பி ஊனமுட்ட கையே உடைச்சு வச்சிருக்காங்க சார். என் தம்பி பாவம் சார். கல்லஞ்சக்காரன். வலது கை ஊனம், அந்த ஊனமுற்ற கையையே 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஃபோராம்ஸ், ஜாயிண்ட், எல்போ, இந்த இடத்துல 3 இடத்துல உடைச்சதாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? வலது நெஞ்சு, இந்த நெஞ்சு வலது நெஞ்சு பக்கத்துல கீழே ஸ்கிராட்ச் இருக்குது, தலையில அடிபட்டு இருக்குது, ரத்தக்கட்டு இருக்குது, காலு ரைட் காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்துல உடைச்சிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. பிறப்புறுப்புலையும் அடிபட்டது. ஆனா அது கடுமையான காயம் மட்டும் இல்ல, ஆனா கடுமையான காயம் இருதய பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் இருக்கதாட்டும் அவங்க நோட் பண்ணிருக்காங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. யாரு வாடகை வாங்குறது? சொல்றீங்க, பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. உண்மையை சொல்லுங்க. அவர் பேர் நானா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அண்ணா என்ன நம்புங்க. இப்பெல்லாம் வந்துடல. எவ்வளவு வாங்குறது வாடகை? இப்ப அந்த அமௌண்ட் காட்டுங்க. எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு? இன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? எவ்வளவு? 2100. இன்னைக்கு வாடகை இந்த இடத்துக்கு வாரம். ஓகே அம்மா, நீங்க இப்படி பண்றீங்களம்மா? பயங்கரமா பேசுறாரு. ஆஸ் எ லீடரா எனக்கு அந்த ஸ்பீச்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எங்களுக்கு ஜெகன் சார் அது மாதிரி எங்கள் லீடர் அப்படி தான் பேசுவாங்க. பேசும்போது அந்த ஒரு எமோஷன் இருக்கும், கிரௌடோட கனெக்ட் ஆகிற ஒரு எமோஷன் இருக்கும். ஸ்கிரிப்டே வெளில வந்துருக்குது பாத்தீங்களா? ஆமா, சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல குரலை நீங்க ஒசத்தணும், இந்த இடத்துல நீங்க குரலை கம்மி பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும், கடைசியில வேகமா சத்தமா பேசணும் அப்படின்றது. ரொம்ப வாடுறானே. திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட வீட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது. இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது. இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது, எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது. அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். என்ன கலரு ஃபர்ஸ்ட் முக ஸ்டாலின் கட்சியில இருந்தே இப்ப அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. அதிகப்படி பேசாத அபிஷ்டு, வாயை பொத்து. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். ஆமா, இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான், ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள, அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். முக ஸ்டாலின் எல்லாம் பிடிக்காது. இப்பெல்லாம் அவர் வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவர் என்ன பண்ணாரு? பெண்களுக்கு என்ன பண்ணாரு அவரு? நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி, உலகம் உங்கள் கையில், அன்பு கரங்கள், மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களுக்கு இலவச பயணம், பிங்க் ஆட்டோல இருந்து தோழி ஹாஸ்டல் வரைக்கும் பெண்களுக்காக நீங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எத்தனையோ. மீண்டும் ஒரு சிறை மரணம். அஜித்குமார் இறந்து போனதுக்கு சாரி வேண்டாம், நீதி வேண்டும், சாரிமா மாடல் அரசு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்த தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு சபரிவர்மன் மரணத்துக்கு என்ன சொல்ல போறாரு? நாகர்கோயில சேர்ந்த சபரிவர்மன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணனை இன்னைக்கு நம்ம எல்லாரும் இழந்திருக்கோம். 200 கிராம் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு கேஸ்ல 3 பாக்கெட் வித்ததுக்காக இந்த சபரிவர்மன் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஆளே காலி. எனக்கு ஆத்திரங்கள் வருது. ஒரு நியாயம் வேணாமாடா?
இன்னைக்கு அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கும் போது நெஞ்செல்லாம் பதப்பதைக்குது. மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த மார்ச்சூரில பார்த்திருக்கிறார். காயங்கள் இருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் தாக்கப்பட்டிருக்கிறது, ஆண் உறுப்பில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, நெஞ்சிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்கிறடா. போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும்னா வேர்ல பிடிச்சு வெட்டுங்க. நேற்று ஈரோடு பக்கத்துல பவானி அப்படிங்கறதுல தாவைக்காவை சேர்ந்த நிர்வாகி 140 கிலோ குட்கா வச்சிருந்த அவரை கூட்டு வச்சு காவலத்துல பேசி சமரசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சு காவல்துறை நக்கல்யா அவனுக்கு. கடந்த மே மாதம் சாத்தான்குளத்துல 450 கிலோ இதே போல குட்கா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோட ஒரு லாரி மாட்டுது. கர்நாடகா கொண்டு வந்து கிட்டத்தட்ட 11 வழக்குகள் 5 வழக்குகள் விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போதை கடத்தல் குற்றவாளி குணசேகரன் தாவைக்கால பொறுப்புல இருக்கான். அவன் மீது வழக்கு இல்ல, அவன் கைது செய்யப்படல. சட்டம்னா எல்லாருக்கும் சமமானதுதான். ஆனா தாவேக்கா காரங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ. நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், இவர் எம்எல்ஏ. ஆமா. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. ஐயோ ஏங்க என்னாச்சு? மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபட்டமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றத முக்கியம். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். திரு டி சந்திர காண்டீபன், கழக நிர்வாகி. கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டீபன் என்பவர் தாவேக சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அதிமுக ஆட்சியில அவ்வளவு மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், தாது மணல் ஊழல், எல்லா ஊழலை பத்தி பேசினாங்க. ஆனா கடந்த ஆட்சியில ஒரு நடவடிக்கை எடுக்கல. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இதே அஜித்குமார் கொலை வழக்கு, அஜித்குமாருடைய வழக்குல கொலை வழக்காக முதலில் இந்தியாவில் அரசே காவல்துறையின் மீது 302 செக்ஷன் ஃபைல் பண்ண ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. கேட்டுக்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெயிலர் அண்ட் வார்டன், அந்த சிறைச்சாலை இருக்கக்கூடிய ஜெகன் மற்றும் சிவகுமார் 2 பேர் ஜெயிலர்ஸ் அண்ட் வார்டன்ஸ், இவங்க 2 பேரை இதுவரைக்கும் கைது செய்யல. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நான் நடிகனை பார்க்க போய் இறந்து போனவங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கிற இந்த அரசாங்கம் இந்த மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அந்த குடும்பத்தினரோட இழப்புக்கு என்ன பதில் சொல்ல போகுது? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதே திமுக அரசாங்கத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நாடு ஃபுல்லா அலறி இருக்கும், எல்லா ஊடகங்களும் ஓடி இருக்கும், எல்லா சேனலும் டிபேட் வச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு மர்மமான முறையில ஒரு மாற்றுத்திறனாளி மரணம் அடைஞ்சிருக்கிறார், ஒரு சேனல் இன்றைக்கு டிபேட் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் யாராவது செக்ரட்டரியேட்ல போய் இருக்கிற மந்திரி கிட்ட போய் மைக் போட முடிஞ்சது அவங்களால? 30 வழக்கு திமுக கவர்மெண்ட்ல போடப்பட்டதுன்னு கேட்கக்கூடிய செய்தியாளர் இன்றைக்கு செக்ரட்டரியேட் போய் ஒரு மந்திரி கிட்ட உங்களால ஒரு மைக் போட முடியுமா? முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால? 60 நாள் ஆச்சு, முதலமைச்சர் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 60 நாட்கள்ல 4 தற்கொலைகள், 4 போலீஸ் டார்ச்சரால் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மதுபோதையில தகராறு செஞ்ச வெங்கடேஷ் என்கிற சென்னை எம்ஜிஆர் நகர்ல காவலாளி பிடிச்சி கைது செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் உயிரிழக்கிறார். அதே போல திருச்சியில ஒரு சம்பவத்துல ஸ்ரீராம் என்பற போலீசார் விசாரணைக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்ச பிறகு அடுத்த நாள் அவர் வீட்டுல தூக்கு போட்டுக்கிறார். கிருஷ்ணகிரியில ஒரு 17 வயசு சிறுவன்கிட்ட ஒரு காவலாளி தகராறு பண்ணு செல்போனை பறிமுதல் செய்யறாரு. அதுக்கு பிறகு அந்த சிறுவன் போய் தற்கொலை செய்துக்கிறாங்க. தென்காசி அருகே சிவகிரியில் காவல் நிலையத்தினுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் அந்தோணிராஜ் என்கின்ற ஒரு முதியவரை விசாரணைக்கு அழைத்து டார்ச்சர் செஞ்ச காரணத்தினால அவர் தற்கொலை செய்துகிறார். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு.
எங்களுக்கு வேணாம் சார் விஜய் அண்ணா சார் அப்படியே சொல்றேன். எங்களுக்கு 2500 ரூபாய் இப்ப கொடு. சொன்னது செய்தா 1000 ரூபாய் போடாத. 2500 ரூபாய் போறேன்னு சொன்னாரு, போட்டாரா? முடியல இல்ல உன்ன நாங்க பணம் கேட்டோமா? ஜனங்க எல்லாம் ஓட்டு போட்டாளுங்க. அவ சும்மாவே சொல்லிடுறா எங்களுக்கு வேணாம் சார் விஜய் அண்ணா சார் அப்படியே சொல்றேன். கேக்குதுடா, கேட்டுக்கிட்டாடா பெருந்தனிமையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா போடா. அதெல்லாம் தப்பு. போறேன்னு சொன்னல, உன்னால முடியும் தெரியல. அவன் இன்னொருத்த இப்ப நீ இருக்கிற உட்கார. இப்ப உட்காரத்துக்கு முன்னாடியே உனக்கு என்ன தெரிஞ்சுது? அங்க பணங்குதா பணம் இல்ல. நான் 2500 ரூபாய் போட்டுடுறேன். நான் பிரி சிலிண்டர் குடுக்குறேன். ஏன் சொல்றேன்? வந்து அத்தனை பேரையும் செருப்பால அடிக்கிறேன், வாயிலே அடிக்கிறேன். நம்ம வருமா வரமாட்டோமா சொல்லிவிட்டு சொல்றேன். எனக்கு இந்த பணம் நான் உங்களுக்கு பிரிய 2500 ரூபாய் போட்டுறேன் விஜய். பின்னாடி எப்ப செய்ய போற? முன்னாடி செய்ய. உன்னால போய் செய்ய சொல்லு. எங்களுக்கு 2500 ரூபாய் இப்ப கொடு. 1000 ரூபாய் போடாத. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். பாக்குறீங்க விஜய் ரொம்ப பேட்ப்பா. எங்களுக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே. ஆனா இப்போ ஃப்ரீ பஸ் கூட ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீ பஸ்ல தான் போயிருக்கேன் காசு கொடுத்து போய். இப்போ நான் டி நகர் போறேன், ஃப்ரீ பஸ் ஒண்ணு கூட இல்ல. ஃபுல்லுமே இதுதான் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து. நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் 1 மாசமா டிக்கெட் தான் எடுத்துட்டு தான் போறேன். குற்றங்கள் அதிகமா நடக்குது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை. எங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. எங்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்த மாதிரி இவங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு. ஏடா அறிவு கட்ட முண்டா பண்ணாட பரதேசி சோறு திங்கறியா வேற ஏதாவது திங்கறியாடா? சிங்கப்பெண் படையின்னு ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கி இருக்காங்களே, அது எதுவும் பயனுள்ளதா இருக்கா? அதெல்லாம் வரலையே எங்களுக்கு. அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, பார்க்கல நாங்க. முதலமைச்சர் விஜய் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார். இப்போ புதிய திருப்பமா புதிய வகையான சரக்கு பாட்டில்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்கி விற்பனை செய்ய போவதா சொல்லியிருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சும்மா டாஸ்மாக் பார்களின் எண்ணிக்கையை குறைத்துவிட்டு குழு குழு ரெஸ்டோ பார்களை அதிகரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் கசிந்துள்ள நிலையில் இதுக்காக தான் 717 மதுபான கடைகளை மூடுனீங்களா? கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. இது எளிய மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு திட்டமா, எளிய மக்களுக்கான திட்டமா? நான் ஒன்னு சொல்றேன், இது முழுக்க முழுக்க அந்த கார்ப்பரேட் வியாபாரிகளோட லாபத்துக்கான திட்டமா தான் இது தெரியுது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். உள்ள நுழையிறதுக்கே ஸ்டாக்னு போடுவாங்க, அதுல இருந்து காசு கட் பண்ணுவாங்க. சரக்குல இருந்து சாப்பாடுல இருந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரெஸ்டோ பார்ன்றது சும்மா போய் உட்கார்ந்து குடிச்சிட்டு அப்படியே சாப்பிடுற இடம் மட்டும் நினைச்சாதீங்க. அது முழுக்க முழுக்க பப்பு தான். உள்ள குடிச்சிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடி தான் தெரிவாங்க. 40 குடும்பம் இருக்கு. 40 குடும்பத்தை எங்களை மருந்து கொண்டுட்டு நீங்க வந்து இடிச்சிட்டு போங்க. எங்களால முடியல. எங்களால வேற எங்களுக்கு இடம் கிடையாது. வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசாலை வட்டம், திமாபுரம் கிராமம். நாங்க வந்து 85, 86 வந்து இந்திரா குடிப்பு திட்டத்துக்கு எங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் தான் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து திடீர்னு 45 வருஷமா நாங்க குடியிருக்கிறோம். இப்போ திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. என்ன பண்ணிருக்காரு? பண்ணத பேர் மாத்திட்டே வராரு, போட்டோஸ் மாத்திட்டே வராரு. வேற என்ன பண்ணிருக்காரு? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. 40 நாள்ல என்ன பண்ணிருக்காரு அவரு? எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணல. சாம்பார் ஆப்பு எனக்கு. கரண்ட் போது நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அது நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா. வேற எதுவும் பண்ண மாதிரி ஏதோ ஃபீல் ஆகல. வேணா வலிக்குது. இப்ப போதை ஒழிப்புக்கு தனியா படை அமைச்சிட்டோம், சிங்கப்பெண் படை அமைச்சிட்டோம், பெண்கள் பாதுகாப்புலாம் இது பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஏதோ அந்த மாதிரி எதுவும் தெரியலையேப்பா. அவங்க சொல்றாங்க, பட் ஏதோ தெரியலையே. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா. நிறைய குழந்தைங்க ரேப்பிங், வயசானவங்க வெளியில போக முடியல, சின்ன குழந்தைங்கள வெளியில விளையாட வைக்க முடியல. பயமா இருக்கு, வெளில போறதுக்கே பயமா இருக்கு. ஆம்பளை பிள்ளைன்னு கூட வெளியில அனுப்ப முடியல. இப்ப ரொம்பவே பயமா இருக்கு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு நம்ம உள்ளாட்சியில நம்ம அதிகாரம் இருந்தாதான் நம்ம என்னென்ன நம்ம செய்ய
செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் முழுசா மக்களுக்கு கொண்டு போக முடியும். உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவைக்கோட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதிவுகளா? ஐ திங்க் யூ ஆர் a man of destiny. திருப்பத்தூர் பார்த்து நினைக்கிறேன், ஒரு ஆளு அந்த வெளியாகக்கூடிய பட்டியல் இருக்குல்ல, லீக் ஆகக்கூடிய பட்டியல்ல என்னுடைய நபர் தலைமை வழக்கறிஞர், அவர் மீது 6 கடத்தின கேஸ் இருக்கு, 6 திருடின கேஸ், அது சிசிடிவில மாட்டிருக்காரு. சூப்பர்ல, 6 திருடினவே சிசிடிவில மாட்டினவே தலைமை வழக்கறிஞர். நீ எந்த லட்சத்துல ஆட்சி நடத்துவ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. 100 கோடி மதிப்பெல்லாம் சொத்து 2 கோடி வச்சு பண்ணிருக்கானுங்க. 2% ஆஃப் த வேல்யூ. அப்பனா எவ்வளவு லஞ்சமா கொடுத்திருப்பான்? அது எத்தனை பேர் வாங்கியிருக்கானுங்க? அமைச்சர் கொடுத்தானா? இந்த டீட்டெயில் சொல்லு மேன். சப்ரிசர் லீவுக்கு போய் வேற சப்ரிசர் வந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் அந்த சப்ரிசர் லீவ்ல போனார்? அமைச்சர் இதற்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். ஒரு நாள் மட்டும் லீவ்ல ஏன் போனார்? ஏன் இன்னொரு சப்ரிசர் வந்தார்? தவறு நடந்துருச்சான். எது தவறு? கோயில்ல செருப்பு காண போனா தவறு. இது ஊழல் மேன். நம்பால் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல சங்கி ஈகோ சிஸ்டமே ஆடி போயிடுச்சு. இதான் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்காருன்னு சொல்லி கதறானுங்க ட்விட்டர்ல. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. உள்ளாட்சி தேர்தலையும் நாம அதிக அளவுல இன்னும் சொல்ல போனா எல்லா இடங்களையும் வெற்றி பெற்று, எதுக்காக வெற்றி பெறணும்னா காரி துப்புறதுக்கா? இன்னும் மக்கள் சேவையை இன்னும் அதிக அளவுல மக்களுக்கு கொண்டு போகணும். போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா அசிங்கமா கேட்பேன். இப்ப பல இடங்கள்ல பல ஊர்ல நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்கிற மற்ற கட்சியினர் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் பைத்தியக்காரன் சார். நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் பண்ணாம வளர்ச்சி திட்டங்களை தடுத்து, நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு தடுத்துக்கிட்டு, நம்ம வேண்டுமென்றே நம்ம கட்சிக்கு ஒரு அவப்பெயர் வரணும் அப்படிங்கிற கலங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. வரப்போது உள்ளாட்சி தேர்தலாம் வரப்போது, நம்ம எப்படி உழைச்சோமோ அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் உழைத்து உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? உடம்பு அம்மடமா காட்ட வேண்டாம், உனக்கு மட்டும் தானே சாமி கிட்டயும் சத்தியம் பண்ணி நம்ம இந்த பொது தேர்தலில் எந்த அளவிற்கு உழைத்தோமோ அதே அளவிற்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட ஒரு படி அதிகமாக உழைத்து பெருவாரியான இடங்களில் நம்ம உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறணும். பாத்து போடா, ஆடு மாடெல்லாம் இலையோட சேர்த்து எல்லாத்தையும். ஊழல் இல்லாத ஒரு அரசை கட்டமைப்பேன் என்று ஏற்கனவே பொதுமக்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஏதேனும் எங்கேனும் சிறிய ஊழல் என்று என் காதில் விழுந்தாலோ தகவல் தெரிவிக்கப்பட்டாலோ அவர்கள் உடனடியாக பதவி விட்டு நீக்கப்படுவார்கள் என்றும் மொத்தமாக அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடும்படி இதை கூறியிருக்கிறார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அந்த லஞ்சம் வாங்கின அந்த தாவேக்காவை சார்ந்த நபர் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். எங்க ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இதை பாத்தீங்கன்னா உறுதி செய்த நம்முடைய தமிழக அரசுக்கும், குறிப்பாக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்க லஞ்சம் வாங்குபவர்களை இப்படி தண்டிச்சாதான் மத்தவன் லஞ்சம் வாங்காம இருப்பான். கேட்டுக்க. நீங்க பாக்குறீங்களே இந்த பில்டிங் கவர்மெண்ட் கட்டின ஒரு வீடு. நான் 2021 இந்த வீடு நான் எழுதி போட்டு இப்போ எனக்கு அலர்ட் ஆயிருக்கு. நான் போன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்றாங்க 6.25 லட்சம் என்கிட்ட கேக்குறாங்க. 6.25 லட்சம் என்கிட்ட எங்க இருக்கு? ஃப்ரீயா தான் தரேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீடு. உண்மையா 12 வருஷமா நான் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்களால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு ஆள் எனக்கு தள்ளி விட்டான். எனக்கு பிடிச்சி விட்டான். தொண்டே பிடிச்சாங்க. எனக்கு வலிக்குதுங்க பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. தேவையில்லாம அசிங்கமான வார்த்தைங்கிற வார்த்தையை பேசி எனக்கு நேரத்துல 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒதுச்சோன்னே எனக்கு வீங்கி போச்சு இந்த இடத்துல. என்னால அதை டாக்டர்கிட்ட தான் காட்டணும். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. நாங்கள் மாலை போடக்கூடாதான். அவங்கன்னு ஒரு புதுசாக ஒரு டீமை உருவாக்கி ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்க தான் மாலை போடணுமா, அவங்க தான் வரவேற்கணுமா. தப்பு இல்லை. அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சவங்கல்ல. என்ன நியாயம்?
அநியாயமா இல்ல? அந்த வடக்கு ஒன்றியம் அஸ்வின் ஒருத்தர் குண்டா இருப்பார், அவர் ஒருத்தர், அப்புறம் செந்தில்னு ஒரு பையன். எனக்கு அந்த இவங்க 2 பேரும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பேர் தெரியுது. எனக்கு பேர் தெரியாத கூட்டம் நெரிசல் எனக்கு சமாளிக்க முடியல யாரு என்னெல்லாம். ஆமா, அவங்க அந்த டிவி எல்லாமே எங்க கட்சிக்காரங்க. எங்களுக்கே கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. விஜய் தான் எங்க வீட்டுக்காரி மாரி. யாரெல்லாம் சொன்னா தற்கொலையா கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் செய்வோம். அவர்தான் ரொம்ப பிடிக்கும். பால் குடுக்குற குழந்தைய கூட வீட்ல விட்டு வந்திருக்கேன். பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா தளபதி விஜய் அண்ணா லாக்அப்ல டெத் நடந்தா என்ன, பழனி சொத்து எடுத்து யாருக்காவது வித்தா நமக்கு என்ன? இந்த மாதிரி தீவிர தற்குறி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு. அது என்ன காரணம்? இன்னைக்கு முதற்கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு, தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகைகளை சந்திச்சு பேசல. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி தளபதி 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 எங்கள் முதல்வரே. ஸ்வீஸ்ல வந்திருக்கிறோம். எப்ப ஜனநாயகம் வருதோ அப்ப தியேட்டர் தடிக்க வருதோம். இந்த சீஃப் மினிஸ்டர் டைட்டில் காட்டணும். தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன்? உங்க தங்கச்சி வித்யா உயிரோட இருந்திருந்து அவங்களோட குழந்தை இறந்துருந்தா, இந்த கூட்டத்துல இருந்து உங்க தங்கச்சியோட குழந்தை இறந்துருந்தா, இதே மாதிரிதான் ஸ்டேஜ் போட்டு மேடை ஏறி எப்படியாவது கொத்து பரோட்டா போட்டு விட்டுருங்க, திமுகவை செஞ்சு விட்டுருங்க, இப்படிதான் கேட்பீங்களா அங்கிள்? அதான் இரங்கலா? நான் கேக்குறேன். என்ன போய் ஓடி ஒளிஞ்சிட்டான், வாய் இருந்தா என்ன வேணா பேசுவியான்னு கேக்குறீங்களே அங்கிள். உங்களுக்கு கால் இருந்தா என்ன வேணா ஆடுவீங்களா அங்கிள்? டிசம்பர் 27 60 நாள்ல உங்க தங்கச்சி குழந்தை இறந்தோன்னு இப்படிதான் ஸ்டேஜ் ஏறி ஆடுனீங்களா? என்ன எழுதி கொடுத்துட்டா தமிழ்நாட்டை 50 ஆண்டுக்கு நீங்க சாகுற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும், பாவம். நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக தான் சரித்திரம். மாமா மாமா தெரியலையா மாமா? தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு, நீங்க அழறீங்க. நான் எதுக்கு அழறேன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? உங்ககிட்ட எல்லாமே நான் ஓட்டு கேட்கிறேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து நம்மளுடைய ஒரே குறிக்கோள் விஜய் சார தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கணும். ஹாய், வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் டிவி கேஸ் ஹசியாக்கா பேசுறேன். இந்த மாதிரி நான் வீடியோலாம் நான் போட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நொடிக்கிறான், எங்களை ஆக்வர்டா பேசுறான். இது ரிலேட்டடா நாங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பெண்கள் படையில நான் வந்துட்டு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் பண்றான், குடிச்சிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டா பேசுறான், தகாத வார்த்தைகள்லாம் பேசுறான், நீங்க இமீடியட்டா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. நைட்டு இப்ப பாத்தீங்கன்னா 11 மணி. இது வரைக்குமே நான் சொல்றேன் திருப்பி, அவன் ரொம்ப ராவடி பண்றான், ஆக்வர்டா பேசுறான். கொஞ்சம் வாங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். தயவு செய்து நான் டிவிக்கு கட்டி உறுப்பினர்
நான் வந்து விஜய் கட்சியில இருக்க சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷன்ல ஆனா அந்த ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டேன்றாங்க. நைட்டுன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க நீங்க. கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு ஆபாச சைகை காட்டி தவறாக நடக்க முயன்றதாக எழுந்த புகாரில் தாவேகா நிர்வாகியை அந்த பெண்ணின் உறவினர்கள் சரமாரியாக அடித்து உதைத்தனர். சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. பாலியல் சீண்டல் புகாரில் சிக்கி தாக்குதலுக்கு உள்ளானவர் வரகூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராயபுரம் தாவேகா கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆவார். இவர் இளம்பெண் ஒருவரை கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து சீண்டி வந்துள்ளார் என்பது அந்த பெண்ணின் உறவினர்களது குற்றச்சாட்டாகும். நீ சொல்லு, நீங்க பண்ண தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? ஆனால் தாவேகா நிர்வாகி ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்ய மறுத்த குளித்தலை போலீசார் தாக்குதல் நடத்தியவர்கள் மீதுதான் வழக்கு பதிய வேண்டும் என்றனர். பின்னர் வழக்கறிஞர் மூலம் புகார் அளித்தபோது CSRஐ மட்டுமே போலீசார் வழங்கினர். ஒரு குருபாத்தாயா அலைகிறாங்க. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒடிஷா கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு தாமரைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சபரிவர்மன். இவர் தென் தாமரைக்குளம் பகுதியில் குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நாகர்கோவில் கிளை சிறையில் இருந்த அவர் திடீரென மரணமடைந்த நிலையில் சிறையில் விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் உடல்நுடைய குறைவால் உயிரிழக்கவில்லை. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் ஆச்சாரிபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும். சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க இவனை விடாத. பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா. அசிங்கமா பெருமா. தமிழ்நாடு பாடக்கழகத்துல தலைவரா இன்னைக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க இல்லையா? அதான் இவனுங்களுக்கு போடும்போது சிரிப்பு வந்துதா வரலையா, இல்ல இவனுங்க எதையா யோசிச்சுதான் போட்டாங்களா? குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா. ஐயோ ஐயோ. ஒருவேளை இந்த பேருக்கு முன்னாடி லயோலான் இருந்தனால லயோலா பல்கலைக்கழகமே இந்த ஆளுதான் நினைச்சு போட்டானுங்களா என்னன்னு தெரியல. சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா. கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா, என்னய்யா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி குத்தமா ஏன் குத்தமா, இன்னும் என்னென்ன குரலி வித்தெல்லாம் 5 வருஷம் காட்ட போறானுங்களோ தெரியல. குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன். மரியாதை ஓடி போயிருக்கு. என் புருஷன் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறாருங்கய்யா. அவர் வந்து நேற்று விஷம் குடிச்சு அவர் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தங்கய்யா. முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம என் புருஷனை இங்க இருந்து இன்னொரு ஐசுவாடிக்கு மாத்தினாங்க. காலையில என் புருஷன் நல்லா என்கிட்ட நல்ல கண்ணை அசைச்சு நான் சொல்றதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் மூவ்மெண்ட் பண்ணி அவருக்கு கான்சியஸ் வந்துச்சுங்கய்யா. நல்லா வந்தவர் ஒரு லேடி டாக்டர் வந்து ஏன் இவரை இவ்வளோ நான் 2 நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அவரை முடிச்சு விடுங்க, முடிச்சு விட்டீங்கன்னா அடுத்த பேஷண்ட் நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவரை அந்த டெப்லைசரை புடுங்கி அவர் கையில வச்சிருந்த எல்லாத்தையும் புடுங்கி 10 பேர் சேர்ந்து அவரை அமுக்கியே கொண்டுட்டாங்கய்யா. இதை நான் கண்ணார பார்த்து அங்கனே நின்றங்கய்யா. இதுக்கு CCTV கேமராவும் அதை சாட்சி இருக்குங்கய்யா. இதை கொண்டது இல்லாம ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே வந்து உங்க வீட்டுக்காரோட உறுப்புகளை வந்து எங்களுக்கு கொடுங்க, நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்கய்யா. நான் அதுக்கு சொன்னேன், என் புருஷனோட உறுப்பு நான் எதுக்குங்க கொடுக்கணும் அப்படின்னு. நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உன் புருஷனோட உறுப்பு நான் இது பண்ணி தான் ஆகுவேன், உன்னால முடிஞ்சா பாத்துக்கோ, நீ எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்லி இந்த டீன் டாக்டர் ஒருத்தர் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கய்யா. போடுங்க 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.